வணக்கம். இன்னைக்கு நம்ம பிளட் பிரஷர் லாக் புக் எப்படி பண்றதுன்னு லைவா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி காமிக்க போறேன். ஓகே. ஸ்டே டில் எண்ட். ஸோ பிளட் பிரஷர் லாக் புக் இந்த சாதாரண ஒரு டேபிளுக்காக எவ்வளோ பே பண்றாங்கன்னு நம்ம இந்த நீஷ் ஸ்கோர வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ Amazonக்குள்ள போயிட்டேன் நானு. இப்போ நீஷ் ஸ்கோர் பாருங்க. 72 இருக்குங்க. செம்ம டிமாண்ட் இருக்கு இந்த புக்குக்கு. இவ்ளோ நாளா இது கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. ஓகே. ஸோ டோட்டல் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, Amazonல மொத்தமே 969 புக்ஸ் தான் இருக்கு. வேர்ல்டு வைட்லேங்க. இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 37 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஒரு புக் ரெடி பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் செல்லர்க்குள்ள போயிட்டு, நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பிளட் பிரஷர் லாக் புக், சிம்பிள் டெய்லி பிளட் பிரஷர் லாக் புக். ஓகே. வீட்லவே ஜஸ்ட் அவங்க பிளட் பிரஷர வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. உமென்ஸ்க்கு அப்புறம் எல்டர்ஸ் பீப்பிள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக் இது. 6x9 இன்ச்சஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒரு சாம்பிள் வந்து பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் புக். ஸோ இதில டேபிள் வந்து ஒரு சிம்பிளான டேபிள் குடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ற மாரி ஒரு பேஜ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் பிளட் பிரஷர் ரீடிங்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே. என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க, அவங்களோட ரீடிங்ஸ்ல. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ற மாரி டேபிள்ஸ் மட்டும் டிசைன் பண்ணி குடுக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ மொத்தம் எவ்வளோ பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 110 பேஜஸ் இருக்கு. ஓகே. 6x9 இன்ச்சஸ். இது போதும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனு. ஸோ கிராஃப பாருங்க. எவ்ளோ நீட்ஸ் இருக்கு பாருங்க. ரிவ்யூ கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது டே பை டே. ஓகே. கிராஃப்மே நல்லா இருக்கு. ஓகே. வாங்க நம்ம ஒண்ணு பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துரலாம். இப்போ நான் கான்வாக்குள்ள போய்க்கிறேன். ஸோ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டீரியர் பேஜ் வந்து நம்மளோட சைஸ் வந்து கஸ்டம் சைஸ்ல வந்து குடுத்துக்கோங்க. 6x9 இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸ்ல மாத்திக்கலாம். ஸோ விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 6, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகே. இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்டீரியர் ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எப்பயும் போல மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 0.375. ஓகேவா? 375 விட நீங்க அதிகமா குடுக்கலாம். ஆனா 375 விட கம்மியா குடுத்துறாதீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரூலர் எடுத்துட்டு வந்து வச்சு 0.375க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு, அத அப்படியே மெஷர் பண்ணி ஆல் த 4 சைட்ஸ்க்கும் ஜஸ்ட் அத அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஆல் த 4 சைஸ்க்கும் நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இன்டீரியர் பேஜஸ் வந்து ஈஸியா நான் ரெடி பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இந்த மாரி ரூலர்ஸ் வச்சு நீங்க ஆல் த 4 சைட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பிளட் பிரஷர் லாக் புக் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ஒண்ணு குடுத்துட்டு, ஸோ உள்ள வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, திஸ் புக் பிலாங்ஸ் டூ அப்படின்னு குடுத்துட்டு ஒரு சிம்பிளான டிசைனோட இங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெறைய தேவையில்ல இன்ஃபர்மேஷன்ஸு. ஏன்னா இது வந்து லாக் புக் தான். சும்மா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே. ஜஸ்ட் இந்த மாரி ஒரு டிசைன் பண்ணி நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்களும் உங்களோட டிசைன வந்து நீங்க இங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இது ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பேஜஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேர்ட்பேர்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட டிசைன வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகே. ஒரு சின்ன சின்ன டேபிள் வச்சு வேர்ட்ல போயிட்டு டேபிள் இன்சர்ட் பண்ணி, என்னோட டாபிக்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். டே டு டே, டைமு, சிஸ்டோலிக், டிஸ்டோலிக், ப்ளஸ் பல்ஸு, அப்புறம் நோட்ஸ். இது எல்லாமே வந்து பிளட் பிரஷரோட லாக் புக்ல உள்ள நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே இங்க நான் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு, இத ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வால போயிட்டு பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணி இங்க வந்து நம்மளோட டிசைன் நம்மளுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஓகே. இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க இந்த புக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த டேபிள நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஓகே. நீங்க இத அப்படியே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதாங்க என்னோட பிளட் பிரஷர்.
லாக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? டிசைன் வந்து ஜஸ்ட் சிம்பிளா வச்சாச்சு. இது அப்படியே ஒரே ஒரு பேஜ் தான் டிசைன் பண்ணேன். அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாவே. 110 பேஜுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஜஸ்ட் டூப்ளிகேட்ன்னு குடுங்க. சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்க. அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ்ல நம்மளோட டிசைன் இன்டீரியர் டிசைனே ரெடி ஆயிருச்சு. ஓகே. ஒண்ணுமே கிடையாது. இந்த மாரி சிம்பிளா நான் வந்து குடுத்துட்டேன். இப்போ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே. கீழ நோட்ஸ்ன்னு குடுத்து சிம்பிளா நம்மளோட டிசைன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? மொத்தம் வந்து 110 பேஜஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே. அவ்வளோதாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே. எஸ் இட்ஸ் பிரிட்டி குட். எல்லா பேஜஸும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஓகே. நம்ம ஷேர்ல போயிட்டு ஜஸ்ட் கோ டூ த ஷேர். ஒரு நிமிஷம். ஓகே. ஷேர் போயிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பிடிஎஃப் பிரிண்ட்டு ஃப்ளாட்டன் பிடிஎஃப் குடுத்து டவுன்லோட் பண்ணிக்க போறோம். எஸ். இப்போ நம்ம கவர் பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? கவர் பேஜ் எப்படி வந்து கவர் டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். அத நீங்க ஒரு தடவ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ என்னோட கவர் பேஜ்க்கு வித் அண்ட் ஹைட் குடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து டெம்ப்ளேட் கவர் பேஜோட டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ கவர் பேஜ் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பேஜு, பேக் பேஜு, அதுக்கப்புறம் ஸ்பைனு. ஓகே. இது எல்லாமே குடுத்துட்டு என்னோட டிசைன வந்து நான் மினிமலிஸ்டிக்கா வச்சுக்கிறேன். ஓகே. ரொம்ப சிம்பிளாவே வச்சுக்கலாம். ஓகே. இதான் என்னோட ஸ்பைனு. ஃப்ரண்ட், பேக் அண்ட் ஸ்பைன். ஸோ இந்த பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, freepic.com அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரீ இமேஜஸ் நெறைய வெக்டார்ஸ், ஃப்ரீ இமேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கருந்து தான் நான் வந்து இந்த கவர் பேஜ் எல்லாமே வந்து அ எடிட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து கேன்வால டிசைன் பண்றேன். ஸோ ஃப்ரீ பிக்கோட லிங்க்கும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ இது எனக்கு எதுவுமே பெய்டு ப்ரமோஷன்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் எங்க யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் கவர் பேஜ். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இத நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ. அதே பிடிஎஃப் ஃபார்மேட் தான். ஜஸ்ட் பிடிஎஃப் பிரிண்ட், ஃப்ளாட்டன் பிடிஎஃப் குடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். ஓகே. அவ்வளோதான் நம்மளோட புக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு லைவா பப்ளிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி நான் போட்ட புக்ஸ் எல்லாம் கீழ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon KDPக்குள்ள போயிட்டு, புக் ஷெல்ஃப்குள்ள போயிருங்க. போயிட்டு கிரியேட் அப்படின்னு குடுங்க. ஸோ கிரியேட் அப்படின்னு குடுத்துட்டு, எப்பவுமே நம்ம பேப்பர் பேக் தான் போட போறோம். ஸோ பேப்பர் பேக் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு குடுத்துருங்க. புக் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்து இங்க குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னோட புக் டைட்டில் இதுதான் அண்ட் சப்டைட்டில் இதுதான். ஸோ நான் குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து பார்ப்போம். ஓகே. எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. எஸ். ஓகே. பிரிட்டி குட். ஸோ சீரிஸாலாம் நான் வந்து இந்த புக்கு நான் பப்ளிஷ் பண்ணல. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு லைனா நம்ம சீரிஸ் குடுப்போம்ல, அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இந்த சீரியஸ் ஆப்ஷன் அப்படின்றத வந்து நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது தேவையில்ல நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, எடிஷன் நம்பரும் தேவையில்ல. ஸோ ஆத்தர்ல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நான் வந்து Amazon KDPல ஆன்சினோவா அப்படின்னு குடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பென் நேம். ஓகேவா? பென் நேம் அப்படின்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ பென் நேம் எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். கான்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அத அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நீங்க ChatGPT கிட்ட போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். அத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷிங் ரைட்ஸ்ல ஐ ஓன் த காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18+ தான். இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்றது கிடையாது. ஸோ பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் வந்து ஏகப்பட்ட மார்க்கெட் பிளேஸஸ் இருக்கு. ஸோ நான் வந்து காமனா வந்து Amazon.com அதுதான் நான் எப்பயுமே குடுக்குறேன். ஸோ Amazon.com குடுத்துட்டு கேட்டகரீஸ்க்குள்ள வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு.
அப்படி இல்லைங்களா? ஸோ ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் டயட்டிங் அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ குடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப் கேட்டகரியில வந்து அம் நெறைய இருக்கு. சப் கேட்டகரியில வந்து பர்சனல் ஹெல்த் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஜென்ரலான புக்கு. அதனால ஜென்ரல் கேட்டகரியில வச்சுட்டு, ஸோ யூ கேன் ஆட் லாட் ஆஃப் கேட்டகரீஸ். நெறைய கேட்டகரீஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் அனதர் அப்படின்னு குடுத்து இன்னொரு கேட்டகரி ஒண்ணு குடுத்துக்கிறேன் நானு. ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் டயட்டிங்ல. ம். ஸோ வி கேன் கோ வித் வுமென்ஸ் ஹெல்த்துக்கு போயிடலாங்க. ஓகேவா? வுமென்ஸ்க்கு நெறைய இது தேவைப்படுது. ஸோ அதனால நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுமென்ஸ் ஹெல்த் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ ஸ்பெசிஃபிக்கா எதான்னு கேட்குறாங்க. இல்ல இதுவே ஒரு ஜென்ரலா போயிடலாம் நம்ம. ஏன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லாக் புக் இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல அவங்க. ஸோ நான் ஜென்ரல்னு குடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. 2 கேட்டகரீஸ் எனக்கு போதும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ கான்டென்ட் புக். ஓகே. லோ கான்டென்ட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜர்னல்ஸு, நோட் புக்கு, பிளானரு, லாக் புக்கு இது எல்லாமே எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் லோ கான்டென்ட் புக். ஓகேவா? லார்ஜ் பிரிண்ட் புக்கு கிடையாது. லோ கான்டென்ட் புக்கு. லார்ஜ் பிரிண்ட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க நெறைய இமேஜஸ் இன்க்ளூட் பண்ணி, நெறைய அ டெக்ஸ்ட் ஃபைல்ஸு, நெறைய இமேஜஸு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து இட் வில் கம் அண்டர் லார்ஜ் பிரிண்ட் புக். சரிங்களா? இது வந்து சிம்பிளான ஒரு டிசைன் தானே. அது வந்து லோ கான்டென்ட் புக்ல தான் நீங்க வரும். ஓகேவா? இல்ல Amazonலயே அங்க லோ கான்டென்ட் புக்லாம் எதுன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. லோ கான்டென்ட் புக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹை கான்டென்ட்ல போடாதீங்க. லோ கான்டென்ட் புக்கு. அது குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்க்குமே வந்து நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ChatGPT இல்ல ஆன்லைன்ல அப்படியே கீவேர்ட்ஸ் ஃபார் அப்படின்னு போட்டு அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க Amazonக்குள்ள போயிட்டு பிளட் பிரஷர் லாக் புக்ன்னு போட்டீங்கன்னா, இங்க வருது பாருங்க சர்ச் இன்ஜின்ல. இந்த எஸ்இஓல என்னென்னலாம் வருதோ, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், கீவேர்ட்ஸ்ல போட்டுருவேன். ஓகேவா? ஸோ நீங்களும் அதே மாரி பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா சர்ச் இன்ஜின்ல வர்றத கீவேர்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, ஈஸியா உங்களோட புக்கு மேல கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சர்ச் பண்ணும்போது உங்களோட புக் வந்து ஷோ ஆவறதுக்கான நெறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அத வந்து நான் இங்க குடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே நான் எடுத்துட்டு வந்து சர்ச் இன்ஜின்ல வர எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் இங்க வந்து குடுத்துக்கிறேன். சரிங்களா? எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுவுமே. எதெல்லாம் உங்களோட புக்குக்கு சூட்டபிளா இருக்கோ, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் இந்த 7 கீவேர்ட்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. ஸோ கீழ போலாம். ஓகே லார்ஜ் இதுக்கு மேல வந்து டைப் பண்ண முடியல. ஓகே. ஜஸ்ட் பிளட் பிரஷர் லாக் புக். ஓகே. பிளட் பிரஷர் ஃபார் டெய்லி ட்ராக்கிங் லார்ஜ்ன்னு வச்சா நல்லா இல்ல. ஸோ பிளட் பிரஷர் லாக் புக் லார்ஜ் பிரிண்ட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துருங்க. பப்ளிகேஷன் டேட் அண்ட் ரிலீஸ் டேட் ஆர் சேம். எஸ். அப்படியே விட்டுருங்க. ஓகே. மை புக் வாஸ் ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிலீஸ் டேட்லாம் நீங்க எதுவுமே கை வைக்க தேவையில்ல. கீழ வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. இட்ஸ் குட் டூ கோ. ஓகே. அடுத்து செகண்ட் பேஜ் வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ செகண்ட் பேஜ்ல இங்க வந்து ஐஎஸ்பிஎன் வந்து குடுத்துருக்காங்க. லோ கன்டென்ட் புக்குக்கு வந்து ஐஎஸ்பிஎன் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதனால இங்க ஐஎஸ்பிஎன் வரல. இதுவே நீங்க லார்ஜ் கன்டென்ட் புக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஐஎஸ்பிஎன் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ஐஎஸ்பிஎன் Amazonனோட ஃப்ரீ ஐஎஸ்பிஎன கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ கன்டென்ட் புக்குக்கு தேவையில்ல. அதனால தான் பப்ளிஷ் வித்தவுட் ஐஎஸ்பிஎன் நான் குடுக்குறேன். ஹை கன்டென்ட் புக் போட்டீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ்ல ஐஎஸ்பிஎன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் போயிரலாம். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம போயிரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x9 நோ ப்ளீடு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ப்ளீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாசி ஃபினிஷ்ல எனக்கு வேணும். அதனால நான் கிளாசின்னு மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஸ்கிரிப்ட்ல வந்து பிடிஎஃப், டாக்ஸ், HTML, ஆர்டிஎஃப் எது வேணா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் பிடிஎஃப் ஃபைல்ல தான் நான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிடிஎஃப் ஃபைல வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கெட்டிங் அப்லோடிங்.
ஓகே. மேனஸ்கிரிப்ட் நீங்க வந்து டாக்குமெண்ட் அதான் டிஓசில வச்சிருந்தா கூட நீங்க வேர்ட்ல நீங்க ரெடி பண்ணியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி. ஓகே மேனஸ்கிரிப்ட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் பேஜ். ஸோ எனக்கு ஏன் ஃப்ரண்ட் பேஜ் மறுபடியும் போகுதுன்னு தெரியல. ஸோ இன்டர்நெட் இஷ்யூ இருக்கிறதால அந்த மாரி மறுபடியும் இந்த பேஜ் லோட் ஆயிட்டுருக்கு. ஓகே. ம்ஹ்ஹ்ம். ஓகே. ஓகே. அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பேஜ் வந்து அப்லோட் பண்ண போறோம். அதுவுமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கவர் பேஜ் இஸ் அப்லோடிங். ஓகே. சக்சஸ்ஃபுல்லா நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ பார்கோட் இருக்கா? அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் நீங்க வந்து குடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் ஏஐ ஜெனரேட்டட் இருக்கு அப்படின்னு நம்ம குடுத்துப்போம். ஓகே. பிகாஸ் நான் அந்த டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் ரெடி பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ChatGPT நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ChatGPT டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இது இமேஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்க குடுக்காம போட்டாலும் உங்களுக்கு வந்து வரும். நீங்களாவே ஓனா வந்து வேர்ட்ல வந்து டிசைன் தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க குடுக்கலனாலும் பரவால்ல. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல சில இமேஜஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கும் நான் ChatGPT ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அதனால நான் இமேஜஸ் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷன் ஜஸ்ட் கேன்வா அப்படின்னு குடுத்துக்கோங்க. டிசைன் பண்ணது கேன்வால பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே. இப்ப லான்ச் அப்படின்னு குடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து லான்ச் ப்ரிவியூவர் போனீங்க அப்படின்னா, பிஃபோர் லான்ச்சிங் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்துக்கலாம். ஓகே. எஸ். ஓகே. பிரிட்டி குட். ஓகே. இது என்னோட கவர் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ், தென் அத சிம்பிளா பாருங்க. அடுத்தது எல்லாமே வந்து பிளட் பிரஷர் லாக் புக்கோட சிம்பிளான பேஜஸ். ஓகே. ஸோ சிம்பிளா இருக்கு. இது அப்படியே நீங்க கீழ வந்து அப்ரூவ் அப்படின்னு குடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்க வந்து அப்ரூவ் பட்டன் இல்ல அப்படின்னா, சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல குவாலிட்டி செக்ன்னு இருக்கு பாருங்க. அந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு எரர்ஸ் எதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அங்க டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அத வந்து நீங்க திருப்பி நீங்க ரீசேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு, இங்க வந்து அம் ஓகே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்குக்கான பிரிண்டிங் காஸ்ட் பாருங்க. பிரிண்டிங் காஸ்ட் Amazonலேருந்து பார்த்தீங்கன்னா, $2.32 எடுத்துப்பாங்க. ஸோ அதர் டாட் கோல எவ்வளோ, டாட் இன்ல எவ்வளோ, மீதி எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ பிரிண்டிங் காஸ்ட் புடிச்சிட்டு, மீதி ராயல்டி வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெரிட்டரீஸ்ல ஆல் டெரிட்டரீஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் நான் Amazon.com தான் நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட புக்கோட பிரைஸ் வந்து குடுக்க போறோம். அதுக்கு நான் Amazonல போயிட்டு ஆல்ரெடி எவ்வளோ பிரைஸ் வந்து இந்த புக்குக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துர்றேன். 698, 690, 699 ஓகே நான் வந்து 698 போய்க்கிறேன். ஸோ 698 அப்படின்னு சொல்லி .comல மட்டும் நீங்க பிரைஸ் போட்டா போதும். ரிமைனிங் எல்லாமே வந்து ரிமைனிங் மார்க்கெட் பிளேஸ்ல வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். கீழ பாருங்க. ஓகே .co.ukல, டிஇல, எஃப்ஆர்ல அதெல்லாம் வந்து அவங்களே வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. .comல மட்டும் நீங்க லிஸ்ட் பண்ணா போதும். ஸோ அதர் மார்க்கெட் பிளேஸ்ல எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு அதுவே லிஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. எஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 72 ஹார்ஸ் ஆகும். உங்களோட புக் ரிவ்யூ ஆயிட்டு வரதுக்கு. ஸோ கிளிக் பண்ணுங்க. பப்ளிஷ் யுவர் பேப்பர் பேக். ஓகே. இட்ஸ் கெட்டிங் பப்ளிஷிங். உங்களோட புக் இந்த பப்ளிஷ் பட்டன பிரஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். பிளட் பிரஷர் லாக் புக் இப்படிதான் உங்களோட புக் பப்ளிஷ் ஆச்சு. ஓகே. லைவா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னு நெனச்சேன். ஸோ எஸ். திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் லுக். ஸோ 72 ஹார்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட புக் வந்து லைவ்ல போயிடும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் லைவ் பண்ணி விட்டுருவாங்க.
ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.